நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான டிஃபன், ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ரவையில் பண்ணியிருக்க பொங்கல் அப்படின்றதே நமக்கு சொன்னாதான் தெரியும். எப்படி இவ்வளோ டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது காயட்டும். அரை கப் பாசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரை கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ வெந்த பருப்பை நம்ம இந்த நெய் மேலேயே சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நெய் வந்து அந்த பருப்பில் சேர்ற மாதிரி. அப்போ அது கொதிக்கும் போதெல்லாம் வந்து நமக்கு நல்ல வாசனை வரும். அதனால தான் நீங்கள் டைரெக்டாக பருப்பை கூட சேர்த்துக்கலாம். நிறைய பேர் ஃபஸ்ட்டு தாளிப்புலேருந்து ஆரம்பித்து கூட இதை செய்வாங்க. இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இதில் நான் 1 கப் தண்ணியை சேர்க்குறேன். அதாவது அரை கப் பருப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் தண்ணியை சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா தளன்னு கொதி வரணும். அதில் இப்போ அது நல்லா கொதி வந்திருக்கு. நான் இன்னைக்கு 1.5 கப் ரவை எடுத்திருக்கேன். 1.5 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி தேவை. அதாவது 1:2 ரேஷியோ, 1.5க்கு 3 + 1 டம்ளர். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கொதிக்க விடுங்க. தண்ணி தாராளமாக இருந்தால் தான் அந்த ரவா வந்து நல்லா குழைய வேகும். நீங்கள் எக்ஸாக்டாக தண்ணியை கொட்டிட்டிங்கன்னா அது வந்து ரவைன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் பொங்கல் டேஸ்ட் போய் ரவை உப்புமா மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கும் போது அரை கப் பால் சேர்த்துக்கலாம். அது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த அரை கப் பால் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், கலரும் கொடுக்கும், ரொம்ப க்ரீமியாக ஆகிடும், நல்லா குழையும் நம்மளோட ரவா பொங்கல். அதனால பாலை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை அளவுக்கு அதிகமாக இந்த ரவா பொங்கல் எடுத்தீங்கன்னா அரையிலேருந்து 1 டம்ளர் வரைக்கும் அந்த பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி அது சூடாகட்டும். ஃபஸ்ட்டே அந்த பாலை சேர்த்துடக்கூடாது. நல்லா தளதளன்னு தண்ணி கொதிக்கும் போது ரவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி நான் ஒரு 5-6 துண்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தோலோட. அது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த இஞ்சியோட டேஸ்ட்டும் வாசனையும் வந்து அந்த இதில் இறங்கும் தண்ணியில். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துருங்க உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்து நம்மளால் கரெக்டாக சேர்க்க முடியாது கம்மியாக இருந்ததுன்னா. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை சேர்த்துடலாம். 1.5 கப் ரவையை எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஸ்லோவாக அந்த ரவையை சேர்க்கணும். ஆனால் வேகமாக வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் நம்மளால் வந்து அதை கலக்க முடியும். இல்லைனா வந்து லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இதுதான் முக்கியமானது. உருண்டையாக கட்டி தட்டி போச்சுன்னா வந்து பொங்கலோட டேஸ்ட் போயிடும். ஸோ நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட மிக்ஸ் பண்ணுற ஹேண்ட் வந்து வேகமாக வேலை செய்யணும். அதே மாதிரி அதில் ரவையை சேர்க்கும் போது நீங்கள் ஸ்லோவாக அதை கொட்டிகிட்டே வரணும். நல்லா என்ஷூர் பண்ணிக்கோங்க எங்கேயுமே அந்த ரவை வந்து கட்டி தட்டலை அப்படின்னு. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் உடனே நம்மளோட கேஸ் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம். 1.5 கப் ரவை, அரை கப் பருப்பு. இது ஒரு 10 நிமிஷம் லிட்டு போட்டு வேக வைக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் சேர்த்து காய வச்சுருக்கேன். நான் 3 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தேன். இது நம்ம இஷ்டம் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருந்தால் நிறைய சேர்க்கலைன்னா அது வந்து நல்லா இருக்காது. இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு எப்பயுமே சேர்த்த உடனே நல்லா அது பொரிஞ்சு வெடிக்கும். பொரிஞ்சு கொஞ்சம் மேலே வரணும். அப்போ தான் இதுலேயும் வாசனை தெரியும், நம்ம சேர்க்குற அந்த பொருளும் வாசனையாக இருக்கும், பொங்கல்லாம் வாசனையாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து எல்லா பொருளையும் சேர்க்கக்கூடாது. இப்போ அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து சீரகத்தை சேர்த்துருக்கேன். பெருங்காயமும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நான் இது 2 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், இது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போவே நல்லா வாசனை வருது. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து வெந்துட்டு இருக்க ரவா பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திறந்து பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே அது வந்து ரவன் தெரியல நமக்கு. ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது. கரெக்டான டெக்ஸ்சர் வந்திருக்கு. இந்த பாலும் தண்ணியும் நீங்கள் தாராளமாக சேர்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு குழைவாக அந்த பொங்கல் வரும். இல்லைனா அது வந்து உபரி காண்றதுனால உங்களுக்கு டக்குன்னு வந்து அது ரவா உப்புமா மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதே தண்ணியோ பாலோ என்ன அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அடியிலேருந்து மேலே வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே அடியில் ஒட்டாமல் அப்படியே சுருளை வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்புறமா அந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டு தூள் உப்பு சேர்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகு, சீரகம், பெருங்காயம், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டதுனாலும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக நெய் இருந்தால் தான் அந்த வாசனைக்கு இந்த ரவா பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப காயாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அது ஒரு 1 hour ஆனால் கூட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியிலேருந்து மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பால் நம்ம 1/2 டம்ளர் சேர்த்தது தான் அதோட கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சில பேர் இதில் மஞ்சத்தூளும் சேர்ப்பாங்க, ஒவ்வொருத்தரோட ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது வெண்பொங்கல் மாதிரியே இருக்குது. நம்ம சொன்னாதான் தெரியும் அது வந்து ரவா பொங்கல்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிரமாதமாக நம்ம ரவா பொங்கல் பண்ணியாச்சு. எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக டெக்ஸ்டர் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபைனாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சுட சுட சூப்பராக அருமையான ரவா பொங்கல் ரெடி ஆயாச்சு. இதுக்கு நான் இன்னைக்கு சாம்பாரும் சட்னியும் பண்ணியிருக்கேன். பொங்கலுக்கு பண்ணுற அதே சைட் டிஷ் தான். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.